கொலைவாளினை எடடா மிகு கொடியோர் செயல் அறவே. போர்வால் வீரர்களுக்கு வணக்கம். ராமநாதபுரம் எழுத்தாளர் புதுமடம் ஜாஃபர் அலி இன்றைக்கு நம்மளோட ஒரு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட 2026 சட்டமன்ற தேர்தலினுடைய வியூகங்கள், முனைகள், எத்தனை முனைகள், போட்டிகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்களுடைய பார்வையில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ரொம்ப நாளாக அவங்கள சந்திக்கணும், நேர்காணல் எடுக்கணும்னு ஆசை. இன்னைக்கு தான் நேரம் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி. நாமளும் தற்செயலாக தான் கிட்ட வந்தோம். அதோட உங்களோட தொடர்பு கிடைச்சு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப 26 சட்டமன்ற தேர்தலுக்கு குறுகிய மாதங்கள் தான் இருக்குது. இன்னும் 2-3 மாதங்கள் தான் இருக்குது. அதுக்கு இடையில நோன்பு வேற இருக்குது. எப்பவும் போல வளமையா தமிழ்நாட்டில் 3 முனை போட்டிகள் நடக்கும். இந்த தடவை 4 முனை போட்டிகள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லா இது வாய்ப்புகளும் உண்டு. இல்ல உங்க பார்வையில அது 3 முனையா இல்ல 4 முனையா? 3 முனையா தான் இருக்கும். 4 முனை இருக்கிறதுக்கான இது வாய்ப்பு இல்ல. யார் யாரை குறிப்பிடுறீங்க? உங்க கட்சியை சேர்த்துனா 4 முனை ஆகும். சரி. உங்க கட்சி ஏதாவது ஒரு அலைன்ஸ் வந்துச்சுன்னா சரி 3 முனை தான் இருக்கும். இல்ல, நம்ம நாம் தமிழர் கட்சி மக்களோட கூட்டணிங்கிறதுனால 2016 மக்கள் நல கூட்டணின்னு வச்சாங்கல்ல. ஒரே ஒரு சின்ன திருத்தம், கூட்டணி தேர்தல நிக்கிறத தாண்டி வெற்றி இருக்கு, எம்எல்ஏக்கள் இருக்க, இதை ஒரு கட்சியுடைய வளர்ச்சியை கொண்டு போகும். அது இல்லாம நீங்க ஒன்னே தேர்தலை சந்திச்சுட்டு இருந்தீங்கன்னா அது பெரிய அளவுல வெற்றியை தராது. இப்ப பேசப்படுற சில ரவீந்திரன் துரைசாமி, மணி அவர்கள், பத்திரிகையாளர் மணி, இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னு கேட்டா, சீமான் தோற்கிறாரு ஆனா சதவீதம் கூடுது, வளர்றாரு அப்படிங்கிற மாதிரி. வளர்ச்சியினுடைய இது என்ன? 1லிருந்து 4க்கு வந்திருக்காரு. 4ல இலக்கு என்ன? அதை தொட்டு நீங்க அடையிற அரசியல் இது என்ன? இலக்கு லாபம் வேண்டாம். முதலமைச்சர் தான் பதவி தான் இலக்கு. இந்த நாட்டை தமிழர் தான் ஆளணும் அப்படிங்கறதான் இலக்கு. அந்த இலக்குல மக்களுடைய புரிதலும் மக்களுடைய கவனமும் கொஞ்சம் குறைவா இருக்கிறதுனால எவ்வளவு காலத்துக்கு இந்த மாதிரி தனித்து நின்று நீங்க அரசியல் செய்ய போறீங்க? சீமான் அவர்களே கேட்பாரு, நான் இந்த தேர்தலில் இத்தனை சதவீதம் தான் வாக்கெடுப்பேன்னு யாராவது, எந்த எழுத்தாளராவது ஒரு முன்கணிப்பு செய்ததுண்டா? நான் தேர மாட்டேன், நான்லாம் ஒரு ஆளா அப்படின்னு நினைச்சாங்க. இன்னைக்கு நான் 8% வாக்கு எடுத்திருக்கேன் அப்படின்னா இதை யார் கணிச்சது அப்படின்னு? சீமானை பத்தி அப்படி சொல்றது ஒரு அண்டர் எஸ்டிமேட். சரி. ஒரு பலகீனமான ஒரு இதுதான். சரி, அந்த இது வாதத்துக்கு நான் இருக்கல. போல சீமானா ஒரு தேர்ச்சியான அந்த அரசியல் வாய்ப்புகள் உள்ளவர், அரசியல் வாய்ப்புகள். ஆனா கொஞ்சம் தாமதமா கிடைக்கும்னு சொல்ல வரீங்க? தாமதமா கிடைக்கும். ஆனா இன்னும் அவரது அரசியல் வியூகங்கள் சரியா இருக்கணும். கூட்டணி இல்லாம நீங்க ஒரு கட்சை தொடர்றது இந்தியா ஜனநாயகத்துல அது சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி. கரெக்டா சொன்னீங்க. இந்த வார்த்தையை அண்ணன் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. நான் இப்ப குறைந்த சதவீதம் இருக்கிறதுனால என்னை யாரும் பெருசா கருத மாட்டாங்க அப்படி சொல்ல முடியாது. ஒரு ஆட்சி அமைக்கிறது எல்லாமே 36% 35% தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கிறாங்க. அண்ணனுடைய இந்த பேங்க் என்ன? 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் 8% 8% ஒரு சாதாரண சதவீதம் கிடையாது. ஒரு வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய சதவீதம். நீங்க அதை இது பண்ண வேண்டியதில்லை. அது திமுக அண்ணன் இந்த முதல்வர் வேட்பாளர்களால திமுக கிட்டக்க இருக்க வரமாட்டேன். ஏன்னா அவருடைய திமுகவுடைய பரம்பரை இன்னொரு 5-6 இதுக்கு தலைமுறைக்கு சிஎம் இருக்கிறதுக்கு ஒரு ஆசைப்படுற ஒரு அமைப்பு திமுகவுடைய செட்டிங். இவர் போயிட்டாருன்னா உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அப்புறம் இன்பநிதியா, அது என்ன பேரு, இந்த மாதிரி ஆட்கள்லாம் சிஎம் இருக்கு இதுல வரிசையில நிற்கிறாங்க. அதனால இன்னொரு சிஎம் வேட்பாளரை திமுக ஒத்துக்கிறார். திமுக நாம் தமிழர்ல எந்த வகையெல்லாம் அளிக்கலாம் அப்படிங்கறத அதோடைய முயற்சியா இருக்கும். அதே சமயத்துல நீங்க அந்த டிமாண்ட் இல்லாம முதல்வர் கேண்டிடேட் சீமான் சார் இல்ல அப்படின்னா திமுக உங்களோட அலைன்ஸ் வச்சிருவாங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்துருவாங்க. ஆனா அவர் முதல்வர் கேண்டிடேட்னு அறிவிப்பு செஞ்சதுனால அவரை ஒதுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆமா. ரெண்டாவது திமுக பழைய இது இருக்குல்ல, அஜெண்டா. ஆமா ஆமா. தமிழ் தேசியம், ஆமா, இந்த மாதிரி கொள்கையை நீங்க பேசுறீங்க. இப்ப இந்த கலதை திமுக அதை விட்டுருச்சு. அதை விட்டு வேற ஒரு இதுக்கு வந்துருச்சு, தளத்துக்கு. அந்த தளத்தை நீங்க எடுக்கிறீங்க. அதனால அது திமுக பெரிய ஒரு செட்பேக். அதனால சீமான் சார் இது போன்றத வளர்றத திமுக விரும்பாது. அதே மாதிரி இப்ப விஜய் இந்த முதல்வர் வேட்பாளர். அதனால திமுக அதை விரும்பாது. மற்ற இந்த கட்சிகளை சேர்க்கும், உதிரி கட்சிகளை சேர்க்கும்.
இப்ப முனைகள் ஒன்று எடுத்துக்கிட்டோம்னா 4 முனைகள். ஒன்று சீமானுடைய கருத்தியல் தமிழ்நாட்டில் தமிழர் ஆகணும். விஜயனுடைய கருத்தியல் வந்து அவருடைய சினிமா கவர்ச்சியின் மூலமாக 234 தொகுதியிலையும் நம்ம வென்றலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இன்னொரு பக்கம் அதிமுக பிஜேபியினுடைய அலையன்ஸ் கூட்டணி. இன்னொரு பக்கம் திமுக பிஜேபி நாங்க தான் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரம். ஒரு சார் விஜய் வந்து இன்னும் ஆனா பண்ணாங்கிறதே சரியா தெரியல. புரியுதா? தேர்தலில் கண்டக்ட் பண்ணி ஒரு பெர்சன்டேஜ் வாங்கி அவருடைய நிரூபிக்கப்படாத ஒரு இதா. ஆனா ஒரு உட்டோப்பியா, ஒரு கனவு இதுல வந்து உலகத்துல வந்து விஜயை பத்தி நம்ம இப்ப பேசிட்டு இருக்கோம். ஆனா கற்பனை மாசு வந்து சேருது, கூட்டம் சேருது. 500 பீரு இந்த மாதிரி ஐட்டங்கள் இல்லாம பிரியாணி இது இந்த மாதிரி இது எல்லாம் கொடுக்காம இது கூட்டம் சேருது. ஆனா ரசிகர்கள் அவருடைய பேச்சை கூட கேட்கறது கிடையாது, பார்த்துட்டு போறாங்க விஜய். நீங்க ஒரு எழுத்தாளர், சமூகம் சார்ந்த நிறைய கட்டுரைகள்லாம் எழுதியிருக்கீங்க, நானும் படிச்சிருக்கேன். உங்க ரெஃபரன்ஸை வச்சு நான் மேடையிலையும் பேசியிருக்கேன். உங்களுடைய பார்வையில விஜய் அவர்களுக்கு கூடுகின்ற ரசிகர் கூட்டமும் சீமானுடைய மேடைகளில் கூடுகின்ற கருத்தியல் கூட்டத்திற்கும் வேறுபாடு எப்படி நீங்க பாக்குறீங்க? மிலிட்டரி இது, கும்பல் இது, அவ்வளவுதான். கும்பல் ஒரு பக்கம் ராணுவ கட்டமைப்பு, அவ்வளவுதான். இது உங்களுடைய இது வேற, ஸ்டாண்ட் வேற, அவருடைய ஸ்டாண்ட் வேற. சீமான வந்து பேச்சு கேட்கதான் இருக்காங்க, சித்தாந்தத்தில் இருக்கப்பட்டு கருத்தில் இருக்கப்பட்டு அதுல நமக்கு இது இருக்கலாம், முரண்பாடுகள் இருக்கலாம். சீமான மட்டும் சந்திக்கிறதுக்கு வரல, பாக்குறதுக்கு. விஜய் அப்படி கிடையாது. விஜயை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் அப்படிங்கிற கூட்டம். பாஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி ஒரு பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு இது கும்பல். அது வந்து தேர்தல் நேரத்துல எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பை வந்து இது பண்ணுவோம் நினைக்கும், ஓட்டா வந்து மாறும். இந்த மாதிரி விஷயங்களை நீங்க ஒரு தேர்தல் அவர் சந்திச்சா தான் நீங்க முழுமை அடைவது தெரிய வரும். குழந்தை இதுல வகுத்துல இருக்கு, அவ்வளவுதான். அது வந்து பிறந்தாத்தான் தெரியும் ஆனா பெண்ணாங்க. அரசியல்ங்கிற ஒரு கரு உருவாயிருக்குது, விஜய்ங்கிற அரசியல் கற்பப்பையில் ஒரு விஜய்ங்கிற ஒரு கரு உருவாயிருக்குது. அது ஆனா பெண்ணா, தேர்மா தேராதா அப்படிங்கிறது ஒரு களத்தை சந்திச்சது. இப்ப இன்னொரு விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்க நெடுங்காலமா 2000 இருந்து அரசியலை கவனிச்சுட்டு வந்திருப்பீங்க. அண்ணன் திருமா அவர்கள் வந்து 2001 பிஜேபியோட கூட்டணி வச்சவங்க, கருணாநிதி அவர்கள் வாஜ்பாயோட கூட்டணி வச்சப்போ இல்ல சார், 99 இருந்து 2004 வரைக்கும் திமுக பிஜேபி வந்து இருந்துச்சு. ஆமா. இப்ப சிவா வந்து போட்டு வந்து இதெல்லாம் சொல்லப்படுறாரு. நாங்க மினிமம் காமன் இருந்தோம், ஒரு கத்திரிக்காக கிடையாது. பிஜேபிக்கு வந்து அப்ப இது கிடையாது, மெஜாரிட்டி இல்ல. அதனால முஸ்லீம்கள் மேல உள்ள வந்து தாக்குதல் கொஞ்சம் நிப்பாட்டி வச்சிருந்தாங்க. புரியுதா? இப்ப வந்து அப்பதான் வந்து 99 இருந்து 2004 வரைக்கும் இந்த பிஜேபி ஆட்சி அமைய விட்டுறேன். அதை வந்து இந்தியா ஃபுல்லா பலப்படுத்துறது அதிமுக, மறந்துடக்கூடாது. அப்பவே ஜெயலலிதா வந்து கலைச்ச போதே, ஆட்சியில இருந்து விட்ரா பண்ண போதே திமுக வந்து சப்போர்ட் பண்ணலன்னா இந்த தொடர்ந்து 5 ஆண்டு காலம் பிஜேபினால ஆண்டு இருக்க முடியாது. கண்டிப்பா உறுதியா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். 2002 வந்து குஜராத்ல பெரிய இனப்படுகொலை. அத வந்து திமுக வந்து கண்டு காணாம தான் இருந்துச்சு. அது ஒரு மாநிலத்துல பிரச்சனை. அண்ணா சொன்னாரு பதவி வந்து இதுல தோல்ல போற இது துண்டுண்டாரு, வேட்டி தான் முக்கியம். அந்த சமயத்துல வேட்டியை விட்டுருச்சு, துண்டை மட்டும் தான் முக்கியமாக இருந்துச்சு. இப்ப நான் கேட்க வர கேள்வி என்னன்னா, அப்படி திமுக திருமாவளவன் அண்ணன் எல்லாருமே பிஜேபியோட கூட்டணி வச்சு அதிகாரத்தை வந்து பகிர்ந்து கொண்டவங்க, ராஜாஜிங்கிற ஒரு பார்ப்பனரோடு கைகோர்த்து நின்றவங்க, தேர்தல் கணம் கண்டவங்க, இப்படி எல்லாம் அவங்க எல்லாம் பண்ணிவிட்டு இன்னைக்கு வந்து பாரதியை பற்றி ஒரு மேடையில ஏறி சீமானவர்கள் பேசினதுனாலயே RSSின் பிள்ளை விஜயும் சீமானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அண்ணன் தீர்மானவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. பல ஸ்டேட்மெண்ட் திமுக அழுத்தம் தான் காரணம். அழுத்தம் தானா? நீங்க நல்லா அண்டர்ஸ்ட் பண்ணிக்கலாம். சரி. இப்போ திமுக அலைன்ஸ் உள்ள பார்ட்டிகள் வந்து திமுக வந்து தன்னுடைய கருத்தை அலைன்ஸ் பார்ட்டியில வச்சு அறிக்கை விட வைக்குது. இல்லைன்னா வந்து முஸ்லீம்களுடைய ஃபேஸ்புக் ஐடி இந்த மாதிரி ஐடியை வந்து இது பண்ணி யூஸ் பண்ணி ஒரு கருத்தியலை வந்து திணிக்கிறாங்க. உதாரணத்துக்கு இளையராஜா வந்து இதுக்கு போனாரு, பிஜேபி போய் எம்பி. அதனால முஸ்லீம்களுக்கு என்ன பாதிப்பு? இல்ல. ஆனா இளையராஜாவுக்கு எதிரா கருத்தை வந்து பரப்ப வச்சது முஸ்லீம்களை வச்சுட்டாங்க. ஐடிவி திமுக ஐடிவிக்கு முஸ்லீம்களுடைய பெயர்களை வச்சு இல்லாட்ட திமுக முஸ்லிம்ஸ்
சில வந்து கருத்துக்கள் வந்து இருக்கிறாங்க. இது வந்து ஒரு மத வந்து நல்லிணக்கத்துக்கு வந்து எதிராகவே இது மாறுது. அந்த மாதிரி முஸ்லீம்கள் பேர்களை வச்சு அவன் ஃபேஸ்புக்கில் வந்து எழுத வைக்கிறது, அதை வந்து ட்ரோட் பண்றது, அதை ஒரு கண்டென்ட்டா வந்து சித்தரிக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை திமுக செய்யுது, தொடர்ச்சியா செய்யுது. இப்ப திருமாவளவன் சொல்லியிருக்காரு, நீங்க சொன்னீங்கல்ல பிள்ளைன்னு சொல்லியிருக்காரு. இதே வந்து திருமாவளவன் வந்து மக்கள் நல கூட்டணியில வந்து இருந்தாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க, பிஜேபியுடைய டீம் அப்படின்ட்டு. மக்கள் நல கூட்டணி பிஜேபி டீம் திமுக சொல்லுச்சு. இப்ப வந்து அந்த பி டீம் ஃபுல்லா திமுக தான் இருக்கு. மக்கள் நல கூட்டணியில் உள்ள எந்த டீம், எந்த திமுக மக்கள் நல கூட்டணியை பிஜேபியினுடைய பி டீம் இருந்துச்சோ, ஆமா, அந்த மக்கள் நல கூட்டணி அப்படியே இப்ப திமுக இருக்குது கூட்டணி. கமலஹாசன் வந்து அப்படித்தான் சொன்னாங்க. ஆமா, ஸ்லீப்பர் சிலிண்டர் அது வந்து பிஜேபி திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகளை வந்து அறுவடை செய்வாரு. அதனால வந்து பிஜேபிக்கு லாபம் பண்ணாங்க. இப்ப வந்து இந்த போஸ்ட் வந்து யாரு கொடுத்தது, எம்பி போஸ்ட், நியமன எம்பி திமுக. இது போல வந்து திமுக வந்து தனக்கு வேண்டாம்னா பிஜேபிங்கிற ஒரு இது பட்டத்தை கட்டுறது. அது வந்து சில சமயத்துல வந்து பிஜேபி வந்து இது திமுக வந்து நேரடியா வந்து பேச முடியாது. அதனால இது மாதிரியான இப்ப வந்து திருமா சார்பாக வந்து ஆட்கள், இல்லாட்டா முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, இந்த மாதிரி தலைவர்கள் பேச வைக்கிறது. வேங்க வயல் விஷயத்துல ஏன் அவர் வந்து திருமாவளவன் அவ்வளவு ஸ்பீடா ஒன்று செயல்படலையே? அவருடைய சொந்த சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு, கடுமையான பாதிப்பு. அதுவும் இந்த காலத்துலயும் நவீன தீண்டாமைன்னு சொல்லலாம். நவீன தீண்டாமை அதை பத்தி பெரிய அளவுல இது வாய் திறக்கவே இல்லை. இன்னும் அதுக்கான சொல்யூஷனே கிடைக்கல அந்த மக்களுக்கு, நீதியும் கிடைக்கல. அதை பத்தி பேசினா ஜாதி திக்கள் வந்து திமுக எகென்ஸ்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி அதை அப்படியே கடப்ப போடுறாங்க. அதை பத்தி முதல்ல அதை பத்தி எல்லாம் இருக்கணும் பேசணும். அதெல்லாம் விட்டு போட்டு சம்பந்தம் இல்லாத சீமான விஜயும் RSS பிள்ளைகள் சொல்றது வந்து ஒரு முரணா தெரியுது. பதட்டப்படுறது என்ன காரணம்? இந்த பதட்டம் ஏற்படுறதுக்கு என்ன? பாரதியாரை பத்தி ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, ஒரு கருத்து சொல்றாரு சீமான் சொன்ன. அதுக்கு வந்து இது பதில் சொல்லிட்டு போக வேண்டியதுதானே. பாரதியார் இப்படிப்பட்டவர் இல்ல, சரியில்லாத ஒரு ஆள்னு சொல்லலாம். இல்லாட்டா பாரதியாருடைய கவிதை எழுத்துல இருந்து நீ சொல்ற அந்த பாரதியார் மேல நின்று பேச வேண்டியது. ஏன் இன்னொரு தளத்துக்கு வந்து அழைச்சிட்டு போறேன்? யார பாரதியார வந்து ஒரு பார்ப்பன RSS அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்கு கொண்டு போறாங்க. ஏன் அந்த தளத்துக்கு அழைச்சிட்டு போறாங்க? இது வந்து எல்லாமே முஸ்லீம்கள் வந்து பூச்சாண்டியை காட்டுறது. நம்ம ஊர் சைட்லாம் இதுக்கு பூச்சாண்டி ஆட்டுவாங்க. அந்த மாதிரி அச்சுறுத்தல், அவ்வளவுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இந்த திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில வந்து இஸ்லாமிய மக்களுக்கு ஏற்பட்டது அச்சம் மட்டும்தான். எந்த மக்கள் நல்ல திட்டமும் இல்ல, முஸ்லீம்களுக்கு எந்த திட்டமுமே இல்ல. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. கண்டிப்பா. பீகார் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா மதரசால இருக்காங்க இமாம்கள், அரசு வேலை செய்யக்கூடிய ஆசிரியர் இணையான சம்பளம் வந்து தரணும்னு சொல்லி நிதிஷ்குமார் ஆட்சியில இது ஆரம்பிச்சாரு. மதரசா வாரியம் அமைச்சு அந்த சேலரி வந்து கொடுத்துருக்காரு இமாம்களுக்கு, மதரசா இமாம்களுக்கு. ஆனா இங்க வந்து என்ன பெரிய நலத்திட்டம் சொல்லுங்க? சிறுபான்மைங்கிற மதவாதத்தை முஸ்லீம்கள் மேல வந்து அடிக்கடி என்ன பண்றது திமுக அரசு வந்து திணிக்குது. இப்ப இருந்து இஸ்லாமியர்களுக்கு ஒரு சொட்டு பலனும் இல்லைன்னு சொல்ல இல்ல, சிறைவாசிகள் முழுமையாக விடுதலை செய்யவில்லை. அது இஸ்லாமிய சமூகத்தினுடைய உயிர்நாடி பிரச்சனை. பரோல்ல விட்டாங்க, திரும்ப வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 3.5 பரோல்ல விட்டாங்க, திரும்ப அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அது ஒரு சட்ட ரீதியான ஒரு இதான தவிர அரசு எதுவுமே கிடையாது. ஹைகோர்ட்ல சொல்லுது அரசு நினைச்சா விடுதலை செய்யலாம், எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, கொள்கை முடிவு நாங்கள் எடுக்க முடியாது அப்படின்னு இது சொல்லிடுச்சு, கோர்ட்டு சொல்லிடுச்சு. இந்த மாதிரி வந்து ஜிக்ஜாக் வேலைகள், ஏமாத்துற வேலைகளை, மோடி மஸ்தான வேலைகளை திமுக தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கு. இதுக்கு வந்து முஸ்லீம்கள் வந்து இது முஸ்லீம்னு சொல்லாதீங்க, தலைவர்கள் வந்து ஏமாறுறான். அவர்கள் ஏமாற மட்டும் இல்லாம முஸ்லீம்களை சேர்த்து ஏமாத்துறதுக்கு முயற்சிக்கிறார். அவ்வளவுதான். அது வழிவகுக்குது. இஸ்லாமிய சமூகமும் ஒரு சரியான அரசியல் புரிதல் இல்லாமல் போகுது. அவங்க பின்னாடி அரசியல் புரிதல் இல்லைன்னா வந்து பேசிக்கா நீங்க ஒன்று திங்க் பண்ணணும். முன்முடிவு வந்து இதெல்லாம் எடுத்துட்டான். திமுக தவிர நமக்கு எந்த பாதுகாப்பு கட்சியும் இல்லைன்னு இல்லை அப்படின்னு ஒரு குருட்டு நம்பிக்கை. ஆனா முஸ்லீம்கள் திமுகனாலதான் முஸ்லீம்களுக்கு பெரிய அழிவுங்கிறது இவனுக்கு தெரியல. அரசியல் வந்து பார்வையும் இல்லை. ஒரு மாற்று கட்சி வந்துச்சுன்னா அதுக்கு முகம் கொடுத்து அதை வரவேற்கிறதுக்கு இவன் வந்து ரெடியா இல்லை, தயாரா இல்லை.
அது என்ன கட்சி அதை பத்தி நம்ம இது பண்றதும் கிடையாது, ஆலோசனை பண்றதும் கிடையாது, அறிஞ்சிக்கிறதும் கிடையாது, கலந்துரையாடல் செய்யறது. உடனே வந்து பிஜேபின்றது கமலஹாசனை எடுத்தோன்னே சொல்லிட்டாங்க பிஜேபி. நம்மளுமே இப்ப அதை வலியுறுத்திட்டு வர்றோம். நீங்க ஒரே இடத்துல அதிகாரத்தை கொடுக்காதீங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு முறை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வாங்க, அப்பதான் எல்லாருக்கும் உங்க மேல ஒரு நன்மதிப்பு வரும். ரெண்டாவது ஜவாஹர்லால் வந்து ஒரு 2016 நினைக்கிறேன் ஒரு தினமலர்ல ஒரு இன்டர்வியூ வந்து கொடுத்திருந்தாரு. சரி, திமுகவை முஸ்லிம்கள் ஆதரிக்கிறீங்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்ப அவர் வந்து இந்த அலைன்ஸ்ல இருந்தார் நினைக்கிறேன், அதிமுக. இது போன்ற விஷயங்களை வந்து அவர் பேராசிரியர் வந்து நமக்கு இந்த முரண்பாடு கருத்து முரண்பாடு இருந்தாலும் சில வந்து யதார்த்தங்களை சொல்லிடுவார். அந்த மாதிரி சொன்னாங்க. அது வந்து 100% உண்மை. ஆமா, இப்ப வந்து திமுக என்ன நினைக்குதுன்னு கேட்டா எல்லா முஸ்லீம் கட்சியும் நம்மளை சப்போர்ட் பண்ணுது, அதனால நம்ம வந்து ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுடைய அந்த ஓட்டுகளையும் அப்ப பெற்றலாங்குது. இதுல வந்து இது என்னன்னு கேட்டா யதார்த்தம் என்னன்னு கேட்டா 20% முஸ்லீம்கள் தான் அந்த இது சார்ந்து இருக்கான், அமைப்பு சார்ந்து இருக்கான். ஆமா, இப்போ உங்க இவர் வந்து எங்க இருக்காரு, அத்தா அமைப்புல இருக்காரு? இல்ல, அத்தா அமைப்புல இல்ல. அண்ணன் அன்னைக்கெல்லாம் திமுக சார்பில் இருப்பாங்க. இல்ல இல்ல எந்த இதுலயுமே இல்லாம தானே இருக்கா கட்சியில. ஆமா, என்னுடைய இதை எடுத்துக்கிட்டா குடும்பம் எடுத்துட்டா என்னுடைய தம்பி எந்த கட்சியும் கிடையாது. சரி, இதே மாதிரி நீங்க சொல்லி ஒரு குடும்பங்கள்லயும் இருக்குது. ஆமா, ஒரு வில்லேஜ் எடுத்துட்டா 10 பேர் ஒரு அமைப்புல ஒரு அமைப்பு சார்ந்து இருப்பாங்க. அந்த 10 பேர் தான் இங்க இருந்து அங்க போவோம், அங்க இருந்து இங்க வருவாங்க. புதுசா வந்து இவங்க போய் சேர்றது கிடையாது. சேர்ந்தாலுமே வாய்ப்புகள் இல்லை இளைஞர்களுக்கு. 2 சீட்டு தரா வந்து 1 சீட்டு தரா. ஆமா, அதை வச்சு அவரே பயனடைய முடியாது, அப்புறம் எப்படி சமூகம் பயனடையும். இந்த மாதிரி ஒரு இதுல முஸ்லிம் கட்சிகளை வந்து இது விழாக்கள் அடிக்கடி இருக்கிறது நடந்தது. சிஎம் அதை நம்பி முஸ்லீம்களை ஒட்டுமொத்தமா நமக்கு திமுக தான் இது ஓட்டு போடலாம். இப்ப அதான் உங்களோட அடுத்த கேள்வி அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்த வாதத்தை வந்து இது கொண்டு போறாங்க. ஆனா அந்த வாதங்கள் வந்து முற்றிலுமே வந்து சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணாத படம். அந்தந்த பகுதியில மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அந்த வேட்பாளரை வச்சுதான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதான் யதார்த்தம். அடுத்த கேள்வி அதான் உங்கள்ட்ட நான் கேட்டு நினைச்சேன். கடந்த காலத்தை போலவே இந்த சிறுபான்மை மக்களினுடைய ஓட்டு, கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுடைய ஓட்டு மீண்டும் இந்த திராவிடத்துக்குத்தான் விழுகுமா, குறிப்பா திமுக தான் விழுகுமா, இல்ல இந்த 2026 எல்லாம் பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்குதா? பிரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம் தமிழர்ல எடுத்துட்டீங்கன்னா அங்க வந்து முஸ்லிம்ஸ் இருக்காரு. சரி, விஜய் டி இருக்கிறார். சரி, அதை வந்து விட்டுறக்கூடாதுங்கிறக்கான திருப்பரங்குன்ற விஷயத்துல திமுக வந்து ஸ்ட்ராங்கா முஸ்லீம்களுக்கு பக்கபலமா நாங்க நிற்போம். அந்த விஷயத்துல முஸ்லீம்கள் மேல ஒரு தேவையில்லாத விஷயத்த வந்து இதுல வைக்கலாம், திரிக்கலாம். முஸ்லீம்கள் மேல மத நல்லிணத்துக்கு எதிரான ஒரு விஷயம். அதை வந்து முஸ்லீம்கள் மத்தியில வந்து என்ன பண்ற திரிக்கிறாங்க. முஸ்லீம்கள் வந்து தர்கா விஷயத்துல முஸ்லீம்கள் கொஞ்சம் பேர் தர்கா வழிபாட்டுல வந்து இருக்கிறாங்க. இந்துக்கள் தான் வந்து அதிகமான பேர் இருக்கிறாங்க. நம்பிக்கையுடையவர்கள் இந்துக்கள் தான் அதிகமாக செய்வாங்க. அதுல வந்து முதல் காரணம் இந்து வந்து அறநிலத்துல ஒரு ஜீவோ போடுறான். மேல மலையின் மேல ஆடு கோழி வெட்டக்கூடாது. இது வந்து 150 வருஷமா ஆடு கோழி தான் வளமையா நடந்து. இதை வந்து ஜியோ வந்து இது எடுத்து சில பேர் அங்க வந்து அறவாட்டம் இது போறா வெட்டுறான். அதை வந்து அந்த சின்ன விஷயத்தோட திமுக அரசு வந்து தடுக்கிறதுக்கு வந்து தவறிடுச்சு. ஆமா, அதை செஞ்சிருக்க கூடாது, அடுத்து நிறுத்தி இருக்கணும். அப்படி ஒரு ஜியை நீங்க போடக்கூடாது. அதை விட்டுட்டு இந்து பெரும்பான்மை வாதம் தலை தூக்குறதுக்கு அங்க பெரிய விஷயமா ஒரு வழியை வகுத்து கொடுத்துருச்சு. அதே சமயத்துல இதை முஸ்லீம்கள் வந்து அதிகமா கண்டுக்கல. இந்த இஷ்யூஸ் வந்து முஸ்லீம்கள் அதிகமா கண்டுக்கல. ஆனா வேணும்னே திமுக எங்க மேல திணிக்குது. முஸ்லீம் வலுக்கட்டாயமா நான் இதுக்கு திணிக்கப்படுது. இந்த இது சொல்லுவாங்கல்ல, ஒரு லேசா ஒரு தேனை தொட்டு வச்ச மாதிரி. ஆமாமா, ஒரு ஜீவோ போட்டு தேனை தொட்டு வச்சு. அது என்ன மெயின் காரணம் கேட்டா, நாங்க உங்களுக்கு இத பக்கபலமா இருக்குன்னு சொல்லி இந்த விஜய் சப்போர்ட்டர்ஸ், சீமான் சப்போர்ட்டர்ஸ்ல எல்லாம் இழுக்கு இது போட்டு முயற்சி பண்ணு ஃபெயிலியர். அது அதை வந்து முஸ்லிம்ஸ் பெருசா வந்து எடுக்கலையா? என்ன இஷ்யூஸ் எடுத்தாங்க? இல்ல, யாருமே எடுக்கல. கூட்டணி கட்சிக்காரங்க சொல்லி திமுக சொல்லிதான் சில பேர் வந்து அறிக்கை விட்டாங்க. ஆமா ஆமா, இதான் திருப்பரங்குன்றத்தை வச்சு திமுகவுக்கு எந்த பயனும் இல்லை. பிஜேபி தான் பலன். பிஜேபிக்கு பலன் இருக்கு. என்னன்னு கேட்டா, பிஜேபி வந்து ஒரு பெரும்பான்மை விவாதத்தை இஸ்லாமிய எதிர்ப்பை காமிச்சு இந்துக்களினுடைய ஓட்டுகளை வாங்க பாக்குது. ரெண்டாவது முஸ்லீம்களை விட இந்த பிரச்சனை தேவையில்லாம இருக்கப்படுது, திணிக்கப்படுது. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுது, நீங்க சொல்றது நான் புரிஞ்சு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நீங்களா ஒரு பிரச்சனையை தலைமையில இது போட வைக்கிறீங்க. அந்த பிரச்சனையை நீ சொன்ன, அதனால நான் பயனடைகிறேன் அப்படிங்கிற மாதிரி. இப்ப கடைசியா இந்த 26 இஸ்லாமிய கட்சிகளினுடைய நிலைமை எப்படி இருக்கு சார்? விகிதாச்சாரப்படி பாத்தீங்கன்னா, முஸ்லீம் விகிதாச்சாரப்படி
ஒரு 16 ஒரு ஒரு 17 சீட்டு வந்து திமுக தரணும் விகிதாச்சாரப்படி. அந்த முஸ்லீம்கள் அடிப்படையாக முஸ்லீம்கள் வந்து 6% இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 234 தொகுதியில் 6 இது ஒரு 15 தொகுதியாச்சுன்னா திமுக வந்து இது ஒதுக்கணும். அது வந்து அலையன்ஸ் பார்ட்டிக்கு இது ஒதுக்கினாலும் சரி, சொந்த கட்சியிலேயே முஸ்லிம்ஸ் ஒதுக்கலாம். ஆனா அவ்வளவு இது ஒதுக்குற மாதிரி வந்து தெரியல. ஆமா, 2021 நம்ம பார்த்தோம், 2024 பார்த்தோம். அதுல தவிர்த்து நவாஸ்கானியை விட்டுப்பட்டு கட்சியில இருந்து யாருக்கும் கொடுக்கல. அதுல அந்த அதிருப்தி கொஞ்சம் வரும். அந்த சமயத்துல ஓட்டு கொஞ்சம் இதா டிவைட் ஆகும். பெரிய நான் கேட்கறது, இஸ்லாமிய கட்சிகள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா? இப்ப வந்து நெல்லை முபாரக் ஒரு பக்கம் வந்து கூட்டணிக்காக வேண்டி காத்திருக்காரு. ஆனா அவங்க சேர்க்கறாங்களா சேர்க்கலையான்னு தெரியல. சமூக வலைதளங்கள்ல சில பதிவுகள்லாம் பதிவிடுறாங்க. எங்களுக்கு ஒரு நியாயமான ஒரு மரியாதையான ஒரு சீட்டுகளை கொடுத்தா நாங்க உங்க கூட்டணிக்கு வருவோம், இல்ல எல்லாரும் போல 1-2 போட்டீங்கன்னா நாங்க வேற கூட்டணிக்கு போயிருவோம் அப்படின்னு. எஸ்டிபியை பத்தி சொல்லணும்னா, போன தேர்தல்ல அதிமுக அலைன்ஸ்ல நின்றாங்க, ஒரு எம்பி தொகுதி நின்றாங்க. அப்பவே வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் வந்து அரசியலுக்கு அவங்க வந்துட்டாங்க. யாரு எஸ்டிபி அது தோத்துட்டாலும் அவங்க ஒரு அரசியலுக்கு வந்துட்டாங்க. அது வந்து மனிதநேய மக்கள் கட்சி மாதிரி ஒரு இந்த ஸ்ட்ரீம்ல மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு நியாயமான சீட்டு வந்து திமுக இது போட ஒதுக்கணும். திமுக என்ன பண்ணும், கடைசி நேரத்துல திமுக வந்து காலவா இருக்கு வாய்ப்புகள் இருக்கு. 21 அப்படிதான் பார்த்தோம். கடைசி வரைக்கும் அது என்ன பண்றான்னு கேட்டா, இந்த வியூகங்கள்லாம் இப்ப வகுக்கிறாரு. அவன் ஒரு ஆலோசனை சொல்லுவான், சார் நம்ம எல்லா முஸ்லீம் கட்சியும் சேர்த்தா இந்துக்கள் வந்து இதை எதிராயிருவான் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவனுக்கு இதுக்கு தெரிஞ்சது வந்து கண்ணுக்கு தெரிஞ்சது எஸ்டிபி வந்து எதிர் கழட்டி ஒரு ட்ரை பண்ணுவான். அதான் வந்து எல்லா கடந்த கால தேர்தலுடைய இது வரலாறு. ஒரு அரசியல் உளவியலும் அதான். அப்போ வந்து பெரும்பான்மைய பாகம்லாம் இவனுக்கு திமுக வந்துற மாதிரி ஒரு திறமையை உண்டு பண்ணுவாங்க. எஸ்டிபியை போய் எதிர்த்தாங்க. அப்புறம் கூட எங்கேயாச்சும் ஒரு 4 தொகுதியில தோத்துட்டான்னு வச்சுங்களேன், எஸ்டிபி வந்து முஸ்லீம்களை ஓட்டை பிரிச்சு வச்சுருமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா, பீகார்ல என்ன நடந்துச்சு அதே மாதிரி இங்கேயும் சொல்லுவாங்க நடக்கும். இப்ப அப்படிதான் எஸ்டிபிக்கு நடந்துச்சு. போன தடவை 6 தொகுதியில இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். 21 அமமுகவோட சேர்த்து 6லயுமே தோல்விதான். அப்ப சொன்னது வந்து வாக்க பிரிக்கிறாங்க, இஸ்லாமியர் நிக்கிற இடத்துல. நீங்க ஒரு தவறான இது வைக்கிற வாதம். சரி, எல்லா கட்சிக்காரனும் அரசியல். ஆமா, தேர்தல் களத்துல அவனும் வந்து அரசியல் பண்ணணும். அவனுக்கு ஒரு எம்எல்ஏ இது வரணும், ஒரு ஆசை. ரெண்டாவது தேர்தல்ல முஸ்லீம்கள் என்ன பார்வையாளர்கள், அவனுக்கு இதா பண்ணணும்ல ஆசையா இருக்காது அவனுக்கு. இது ஒரு நியாயமற்ற அனுபவம். முஸ்லீம்னால நீ வந்து தேர்தலாம் நிக்க கூடாது, பிஜேபிக்கு வந்து எகென்ஸ்டா நீ வந்து ஓட்டு போடணும், நீனும் வந்து நிக்க கூடாது, வாக்காளரை மட்டும் இருக்கணுங்கிறது சில பேருடைய இதா. அது வந்து சரியான இது அணுகுமுறை இல்ல. தேர்தல் ஜனநாயகங்கிறது எல்லாருக்கும் உண்டான வாய்ப்பு. கண்டிப்பா. கடைசியா ஒரு கேள்வி, தமிழர்களாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய, கிறிஸ்தவ, சைவர்கள் அனைத்து தமிழர்களுக்கும் 2026 தேர்தலை எப்படி அணுகணும்? உங்களுடைய ஆலோசனை ஒரு எழுத்தாளரா. ஆலோசனை, ஒரு மாற்றம் கண்டிப்பா வேணும். ஒரு 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 வந்து குடும்பம் தொடர்ச்சியா ஆள்வது சரியான, சமூகத்துக்கும் நல்லதில்லை, ஜனநாயகத்துக்கும் நல்லது. அதே சமயத்துல ஒரு சரியான தீர்வுகளை நோக்கி தமிழர்கள் வந்து நகரணும். தேவையில்லாத வந்து சும்மா பேச்சு, திராவிட மாடல், கத்திரிக்காய் மாடல், இதையே ஒண்ணு சொல்லிக்கிட்டே வந்து தெரியுதுன்னா அது அர்த்தம் இல்லை. என்ன எல்லாமே வந்து இந்த மாடல் திராவிட மாடல்னு சொன்னா, மாடல் எப்படி இருந்திருக்கணும், மக்களுடைய வாழ்வாதாரம் தரமா இருந்திருக்கணும். குடியாரனா வந்து நீ சேஞ்ச் பண்ணாதான் வந்து இந்த திராவிட மாடல்னு வந்து சொல்லலாம். உண்மைதான். நீங்க 6 o'clock மேனையில போயிட்டீங்கன்னா 6 மணிக்கு மேல 6 மணி எந்த பஸ் ஸ்டாண்ட்ல போனாலும் 4 பேர் தண்ணி அடிச்சு நிக்கலாம். இதுதான் திராவிடனுடைய சாதனை. இப்ப கிராமங்கள்ல நம்ம ஊர்லயும் வந்துருச்சு அந்த மாதிரியான. ஆட்டோக்காரன் போய் இது பேச்சு கொடுத்தா கூட, நான் ஒரு சும்மா அது யதார்த்தமா சொல்றேன், ஆட்டோக்காரன் போய் பேச்சு கொடுத்தா கூட அவன் தண்ணி அடிச்சு நிக்கிறான், எங்க போனாலும் தண்ணி அடிச்சு நிக்கிறான். எவன்ட்டுமே 6 மணிக்கு மேல பேச முடியல. இந்த மாதிரி சூழல் தான் இருக்கு தொடர்ச்சியா. அதனால தமிழர்கள் கண்டிப்பா 2026 தேர்தலை வந்து மாற்றத்திற்கான தேர்தலை அணுகணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. மாற்றம்னா சரியான மாற்றமா இருக்கணும். அது ஒரு சரியான மாற்றமா இருக்கணும். இந்த கட்சி போய் திராவிட கட்சி போய் இன்னொரு திராவிட கட்சி, அதாவது பேய்க்கு பயந்து பிசாசுக்கு பயந்து மோகினிட்டையும் மாட்டிக்க கூடாது, ஒரு நல்ல ஒரு தேவதைகிட்ட மாட்டிக்கிறணும். எல்லாமே வந்து ஒரே இந்த மாவு தான், இட்லி மாவு தான் ஊத்தாப்போ, இது வந்து தோசை, ரெண்டுக்கு பெரிய வித்தியாசம் கிடையாது. அதனால மொத்தமாவே மாவையே மாத்துங்க, மொத்தமாவே மாவே தேவையில்ல, வேற இது மாவு மாத்துக்கன்னு சொல்லுவீங்க.
ரொம்ப மகிழ்ச்சி சார். ரைட், ஓகே. போர்வால் வலைவலிக்கு நீங்க நேரம் ஒதுக்கி நல்ல கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அனைவருக்கும் கல்வி, கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற ஊதியம், அதைக் கொண்டு வாழும் பெருமைமிக்க வாழ்வு. நமது சின்னம் விவசாயி. போட்டு பாருங்க ஓட்ட, அப்புறம் பாருங்க நாட்ட.